வளசரவாக்கத்தில் குற்றத்தடுப்பு ரெட் அலர்ட் பாதுகாப்பு ஒத்திகை. போலீசாரின் திடீர் வாகன சோதனையால் பரபரப்பு. சென்னை மாநகர காவல்துறை பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக குற்ற சம்பவங்கள் நடந்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை துரிதமாக கைது செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் குற்றங்களின் தன்மை கருதி அவை வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பயங்கரவாதிகளின் செயல்பாடுகள், நடமாட்டம் கண்காணிப்பது ரெட் அலர்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி உயரதிகாரிகளிடமிருந்து உத்தரவு வந்தவுடன் ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் உள்ளவர்கள் 4 முக்கியமான சந்திப்புகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும். அந்த வகையில் கோயம்பேடு காவல் மாவட்டத்திற்குட்பட்ட வளசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வளசரவாக்கம் காவல் உதவி ஆணையர் செம்பேடு பாபு தலைமையில் ரெட் அலர்ட் ஒத்திகை நடைபெற்றது. இதில் வளசரவாக்கம், ராமாபுரம், காரம்பாக்கம், போரூர் உன பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சாலையில் சென்ற வாகனங்களை நிறுத்தி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சந்தேகத்திற்கு இடமாக செல்லும் நபர்களை மடக்கி சோதனை செய்வது, அவர்களின் விவரங்களை சேகரிப்பது, விபத்தில் சிக்கினார் அவர்களை மீட்டு செல்வது, உடனடியாக சோதனை சாவடிகள் அமைத்து துரிதமாக செயல்படுவது, தலைவர்களின் சிலைகளுக்கு பாதுகாப்பு, மக்கள் பிரதிநிதிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு அளித்தல், கண்காணிப்பை தீவிரப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ராமாபுரம் இன்ஸ்பெக்டர் ஆனந்தபாபு மற்றும் போலீசார் பங்கேற்றனர். இந்த திடீர் ஒத்திகையால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள், பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது.